ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. அவங்கவுங்களுக்கு ஒரு கட்சி இருக்குங்க, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு. அவங்கவுங்க கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரோட கூட்டணி அமைக்கணும்னு ஒரு நிலை இருக்கு. அதனால எல்லாருமே தேமுதிக கூட தான் கூட்டணி வைக்கணும்னு நாங்க எப்பயும் சொல்ல மாட்டோம். அந்தந்த கட்சியின் நிலைப்பாடு ஏதோ அது அப்படிதான் இருக்கும். அது நம்ம அதை பத்தி என் கருத்து எதுவும் இல்லை. இப்ப எங்க கட்சியினுடைய நிலைப்பாடு கேட்டா அதற்கு நான் பதில் சொல்றேன். இப்ப எத்தனை அணி இருக்கு உங்களுக்கே தெரியுமே, பத்திரிகையாளர்கள் உங்களுக்கே தெரியுமே எத்தனை அணி இருக்கு. தெரியலங்க, ஏன்னா இன்னும் இறுதி வடிவம் எந்த கூட்டணியும் அறிவிக்கல. இதான் ஃபைனல் எங்க கூட்டணின்னு யாருமே இன்னும் சொல்லல. அது வரட்டும், அது ஃபைனலா வந்தாதான் இங்க எத்தனை கூட்டணி இருக்கு, யார் யார் அந்த கூட்டணி, எது வலுவானது எது வலு, அப்பதான் நம்ம பதில் சொல்லணும். இறுதி வடிவம் வரட்டும், அப்ப நான் பதில் சொல்றேன். இதெல்லாம் ஆட்சியாளர்கள் கிட்ட நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். விஜய் கரூருக்கு அப்புறம் பொது வெளியில ஜாஸ்தி வரல. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியவர் விஜய் தான். ஸோ அவருக்கு பதில் நான் பதில் சொன்னா அது சரியா இருக்காது. அவருக்கு எடப்பாடியார் ஒரு கருத்து சொல்றாரு, அந்த கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டியவர் விஜய் தானே ஒழிய நான் இல்லை. அதனால விஜய் வரும்போது நீங்க இந்த கேள்வியை கேட்கணும். இதுக்கு நான் பல இடங்கள்ல நேற்று கூட திருநெல்வேலியில கூட இதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் எங்க தோழமை கட்சி தான், இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே தோழமை. கேப்டன் குரு பூஜை கூட அத்தனை பேருமே தான் வந்தாங்க, அது வேற. பட் கூட்டணி இதான் ஃபைனல் அப்படின்னு சொல்றது நாங்க தொண்டர்கள் மாவட்ட செயலர் விரும்புவதை கேட்டு ஃபைனலா நாங்க அறிவிக்கிறதா இறுதி வடிவம் அப்படிங்கறத சொல்றோம். முக்கியத்துவம் வெற்றி ஒன்றுதான் முக்கியத்துவம், வெற்றி தான் முக்கியத்துவம். எல்லா கட்சிக்கும் வெற்றி தான் முக்கியத்துவம் இல்லையா? எல்லாருமே இங்க கட்சிகள் இருப்பதும் கூட்டணிகள் அமைப்பது எதற்கு? வெற்றியை நோக்கி தானே போறாங்க. அதுதான் எங்களுக்கும், அந்த வெற்றி தான் எங்களுக்கான முக்கியத்துவம். எதுங்க இப்ப நான் சொல்ல, இப்ப நேற்று கனிமொழி என்ன சொல்றாங்க திருநெல்வேலியில, இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கலங்க. எடப்பாடியார் அண்ணன் என்ன சொல்றாரு, நாங்க இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கலன்றாங்க இல்லையா? நான் இங்க டூர்ல இருக்கேன், உங்களுக்கே தெரியும். அப்ப தொடங்கி நாளைக்கு வரைக்கும் இருக்கேன், 3ஆம் தேதி நைட் தான் போறேன். அதனால நாங்க நிச்சயமாக தேமுதிக என்று ஒரு தமிழ்நாடு முழுக்க இப்ப நான் மீட்டிங்ல சொன்னதான் 234 தொகுதிகளும் பூத் கமிட்டிகளை அமைத்து 3வது ஒரு மிகப்பெரிய கட்சியாக நாங்க நிரூபிச்சிருக்கோம். அதுக்குரிய மரியாதை எங்க கிடைக்குதோ அங்கதான் போறோம். அதுல மாற்று அது நான் பொத்தாம் பொதுவா சொல்ல முடியாதுங்க. அது வரும்போது நான் அதிகாரப்பூர்வமா சொல்றேன். இல்ல, இது ஏற்கனவே நான் தான் முதல்ல இருந்து சொன்னேன். அப்படி வந்தா நல்லதுன்னு சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் அப்படி வந்தா நல்ல விஷயம்னு சொல்றேன். அது வருமா வராதா அப்படின்னு நம்ம இப்ப சொல்ல முடியாது. இன்கேஸ் அப்படி வந்தால் நல்லது. ஏன்னா எல்லாருக்கும் சம உரிமை இருக்கும்போது மக்களுக்காக எல்லாரும் பேசக்கூடிய ஒரு வலிமை இருக்கும். அதனால தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்றேன். அதான் இப்ப இன்னும் கூட்டணி முடிவாகல, நம்பர் முடிவாகல, தொகுதி முடிவாகல, வேட்பாளர் முடிவாகல. இதெல்லாம் இறுதி வடிவம் பெற்று தேர்தலை சந்தித்து வெற்றி எப்படி வருது, ரிசல்ட் வருது, அப்புறம் தான் நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கடந்த கால தேர்தல் அறிக்கை அரசு பின்பற்றுது. நாங்களா இல்ல, நாங்க 2011 வரைக்கும் தனிச்சு போட்டி போட்டோம். ஒவ்வொரு தேர்தலையும் தேமுதிகவின் தேர்தல் அறிக்கையை நாங்க கொடுத்தோம். அதற்கு பிறகு கூட்டணி அமைத்த பிறகு
எந்த தொகுதியில போட்டி போடுறோமோ அந்த தொகுதிக்கு மட்டும் தேமுதிக வெற்றி பெற்று வந்தால் நாங்க என்னெல்லாம் செய்வோம் என்பதை அந்த நேரத்தில் சொல்வோமே ஒழிய 19 ஒரு தேர்தல் அறிக்கை இருக்காது. கூட்டணியோடு சேர்ந்துதான். சரிங்களா? வேற என்ன? எதுங்க? நீங்க விஜய் கிட்ட கேளுங்களேன். இல்ல நான் வர என்னை உட்கார வச்சு கேள்வி கேட்கலான்றதுக்காக கேட்கக்கூடாது. எங்க கட்சி எங்களை பத்தி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். மற்றவர்களை பற்றி பதில் நான் சொல்ல முடியாது. அதனால அவங்களுக்குரிய கேள்வி அந்தந்த கட்சிக்குரியவர்கள் அந்தந்த தலைவர்களிடம் நீங்க கேட்கணும்னு கேட்டுக்கிறேன். தேர்தல் என்றாலே களம் தான். ஏற்கனவே நான் போட்டி போட்டிருக்கேன், கேப்டன் போட்டி போட்டிருக்காரு, விஜய் பிரபாகர் போட்டி போட்டிருக்காரு. இதுல மாற்று கருத்து கிடையாது. அதனால எப்படி கூட்டணி அமைது என்பதை பொறுத்து தலைமை பொறுப்புல இருக்கணும். இன்னைக்கு நிச்சயமாக அது மாதிரி வரும்போது நிச்சயம் போட்டியிடுவேன். அதுல எந்த மாற்று கருத்து. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.